சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, உன் வாழ்க்கையில் இந்த அம்மா இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாய். உன்னை எப்படி நான் விழச் செய்வேன்? ஆனால் நீ அழுவதும் புலம்புவதுமாக இருக்கும் பொழுது நீ என்னை உணர்கிறாயா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. இப்படி இருந்து கொண்டால் எப்படி உன்னால் உணர முடியும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், வாழ்கிறேன் என்று? கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை? உனக்கு, உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு, ஏன் உன்னை படைத்த அந்த பரமசிவனுக்கும் கஷ்டம் உண்டு. கஷ்டத்தை மட்டுமே யோசித்து கொண்டிருந்தால் உன்னால் எப்படி முன்னேற முடியும்? முன்னேற்றத்திற்கான வழிகளை எப்படி தேட முடியும்? அம்மா இருக்கிறேன், உன்னை என்றும் திசை மாற விடமாட்டேன். நீ என் உயிராய் இருக்கிறாய், எப்போதும் என் பிள்ளையாய் என்றென்றும் இருப்பாய். உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் இந்த சமயபுரத்தால் வழி காட்டுவேன். அதில் நீ பயணித்து வெற்றியும் அடையத்தான் போகிறாய். அந்த எதிர்காலத்தில் என்ன நடக்க இருக்கிறது என்பது தெரியாமல் தான் இப்படி குழம்பி தவிக்கிறாய். உனக்கு ஒரு கதை சொல்லவா? புல் மூங்கில் கதை. புல் நீ மண்ணில் நட்டு வைத்ததும் வளர்ந்துவிடும். ஆனால் அது சிறியதாய்த்தான் இருக்கும். அதற்கு மேல் அது வளரும் தன்மையுடையது அல்ல. ஆனால் இதுவே மூங்கிலை நீ எடுத்துக்கொண்டால் அது வைத்து 5-6 வருடம் வளராமல் அப்படியே இருக்கும் பார்ப்பதற்கு. ஆனால் அது வேரை அது பக்குவப்படுத்தி பலமாக மண்ணில் பிடிப்பான வேரை கொண்டு இருக்கும். முதலில் அந்த பணியை செய்த பிறகுதான் அது வளர ஆரம்பிக்கும். ஆனால் அது வளர ஆரம்பித்து விட்டால் அதன் உயரம் 10 மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும். அதன் வளர்ச்சியை எப்படியாயினும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இது மூங்கிலின் வெற்றி. புல் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சிறியதுதான். ஆனால் மெதுவாக வளர்ந்தாலும் மூங்கிலின் வளர்ச்சி பெரியது. புரிந்து கொள் தங்கமே, மூங்கிலும் ஒரு புல் வகைதான். இரண்டும் ஒரே வகையைச் சேர்ந்தது. உனக்கு வெற்றி கிடைக்க நேரமாகின்றதே என்று வருந்தாதே. என் பிள்ளை, நீ வளர்ந்து உயரமாக நிற்கப் போகின்ற மூங்கில் மரம். அதனால் பயப்படாதே. நிச்சயம் நீ வெற்றியடைவாய். உன்னுள் எழும் கோணலான சிந்தனைகளை அம்மா மாற்றுவேன். அது உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருப்பதை என்னால் உணர முடிகிறது. நிம்மதியை உனக்கு வழங்குகிறேன். மன நிம்மதியுடன் சந்தோஷமாக உன்னை சேர்ந்தவர்களுடன் வசந்தமாக வாழ்வாய். அத்துணையையும் உன் கையில் சேர்ப்பேன். நம்பிக்கையோடு இரு. என்னை பார்த்து விட்டாய், என்னிடம் கேட்டுவிட்டாய் அல்லவா? இனி அத்துணையையும் நான் பார்த்து கொள்கிறேன். அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே, அருகில் வா. மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.